சரியான பாதையில நாம பயணிக்கும் போது ஒரே இடத்துல நின்னுட்டோம்னா அந்த பயணம் முழுமை அடையாது. வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கையோட சேர்த்து நகர்த்த மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 0443042277. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் மோகன்ராஜ் மற்றும் வசந்தி பாபு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இப்ப நம்ம கூட சென்னையில இருந்து எழிலரசி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் எழிலரசி. வணக்கம். சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 35 ஆகுது. சரி. நான் படிச்சுட்டு இருக்கேன். என்னால படிப்பு ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டா படிச்சாலும் மெமரியில இருக்க மாட்டேங்குது. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும் டாக்டர் சார்? வேற எந்த காரணம்? சரிங்கம்மா. ஓகே, தேங்க் யூ. அவங்க படிக்கிறது கான்சென்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது, மெமரி இருக்க மாட்டேங்குது. அம்மா படிக்கிறது புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஞாபகம் இருக்குமா? நீங்க படிக்கிறது உரு போட்டு படிச்சோம்னா நமக்கு ஒரு அளவுக்கு மேல படிக்க முடியாது. படிக்கிறத நன்றாக அர்த்தம் செஞ்சுட்டு புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஞாபகம் இருக்க நல்ல வசதி இருக்கு. சில புரியாத விஷயங்கள், இப்போ சம்பந்தமே இல்லாத விஷயங்கள், புரிஞ்சு கொள்ளவே முடியாத விஷயங்கள் அதுக்கு நிமோனிக்ஸ்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அதாவது அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நீங்க ஒரு வேர்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெமரி டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. இமேஜின் பண்றது, விஷுவலைஸ் பண்றது, அந்த மாதிரி சில மெமரி டெக்னிக்ஸ். இது உங்களுக்கு சுத்தமா புரியவே முடியாத சில விஷயங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, கேபிட்டல் ஆஃப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு புரிஞ்சு படிச்சா நல்லாமே ஞாபகம் இருக்குமா? எழிலரசி, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்க படிக்கிறது என்ன அப்படிங்கறத புரிஞ்சு உள்வாங்கிக்கிட்டு படிச்சீங்கன்னா இந்த கான்சென்ட்ரேஷன் இல்ல மெமரியில நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கும். அடுத்ததா சேலம்ல இருந்து புஷ்பா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் புஷ்பா. ஹலோ, சொல்லுங்கம்மா. சார், நான் எங்க அம்மாக்காக கேட்கணும். டாக்டர்கிட்ட பேசலாங்களா? பேசலாமா, சொல்லுங்க. எங்க அம்மாக்கு இப்ப கொஞ்ச நாளா மனநல மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒரு வருஷமா. சரி. அவங்களுக்கு தலை சுத்தல் இருந்தது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. உங்களுக்கு தலை எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு சைக்காலஜி டிசார்டரா தான் இருக்கும், நீங்க மனநல டாக்டர் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி. மனநல டாக்டர் பார்த்ததுக்கு உங்களுக்கு சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் நைட்டு தூங்குவாங்க, இல்லன்னா நைட்டு தூங்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் புஷ்பா அவங்க இணைப்புல இல்ல, சரியா கேட்கல எனக்கு. அதாவது உங்களுக்கு தலை சுத்துறது சில நேரம் மனநல நோய்களால வரலாம். எப்படின்னா, பயம் வரும்போது, அட்ரினலின் ரொம்ப ஏறும்போது சிலவங்களுக்கு தலை சுத்தல் மாதிரி வரும். அது ஒண்ணு இல்ல. எங்களுடைய பழைய மாத்திரைகள் சிலதால கூட தலை சுத்தல் வரும். எப்படின்னா, உங்களுக்கு மாத்திரையோட பக்க விளைவு பிபி குறையலாம். சோ உட்கார்ந்து இருக்கிறவங்க திடீர்னு எழுந்தாங்கன்னா அவங்களுக்கு தலை சுத்தம். ஏன்னா அந்த மூளைக்கு போற ரத்தம் பத்தாதுன்னு சொல்லி அதனால தலை சுத்தல் வரலாம். சோ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தலை சுத்தல் வருதுன்னா அவங்க எப்படின்னா ரத்த கொதிப்பு பிபிய படுத்துட்டும் செக் பண்ணணும், நிக்க வச்சும் செக் பண்ணணும். சோ படுத்துட்டு செக் பண்ணிட்டு நிக்க வச்சு செக் பண்ணும்போது குறைஞ்சதுன்னா அந்த மாத்திரையால பக்க விளைவுன்னு அர்த்தம். அவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, திடீர்னு எழுந்திருக்காம தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு அப்புறம் எழுந்தாங்கன்னா அவங்களுக்கு தலை சுத்தாது. இது மாத்திரையால வரக்கூடிய தலை சுற்று. சோ தலை சுற்று எதுக்குங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சு மாத்திரையா இருந்தா இந்த மாதிரி ஒரு வழிமுறை பண்ணுவோம். இல்ல மாத்திரையை கொஞ்சம் மாத்துவோம். இந்த மாதிரி தலை சுற்று வராத மாத்திரைகள் இருக்கு, அதுக்கு மாத்துவோம். உங்களுடைய அம்மாவுக்கு என்னென்ன காரணத்தினால தலை சுத்தல் இருக்கலாம், அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறதையும் டாக்டர் சொன்னாரு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த மனநல மருத்துவரையை அணுகி மாத்திரைகளை மாத்தலாமா என்னன்றத அவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்ததா ராமநாதபுரம்ல இருந்து மணிகண்டன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மணிகண்டன். ஹலோ, சொல்லுங்க மணிகண்டன். நான் 20 வயசு ஆகுது, டிகிரி முடிச்சிருக்கேன். சரி. நான் அரசு துறைக்காக படிச்சிட்டு இருக்கேன். சரி. இப்ப நான் படிக்கும்போது சரியா கவனம் செய்ய முடியல. முந்தைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. படிக்கும்போது கவனம் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால படிக்க முடியல. போக்கஸ் பண்ணி படிக்கும் போது என்னுடைய கவனம் வேற எங்கேயோ போகுது. சரிங்க. இதுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணணும்? சரிங்க மணிகண்டன்.
வசந்தி பாபு. மணிகண்டன், நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பட் கவன சிதறல் இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கொஞ்சம் பிரேக் எடுக்கணும் மணிகண்டன். ஏற்கனவே டாக்டர் ஃபர்ஸ்ட் காலர்ல அதாவது சொன்னாங்க, நீங்க உள்வாங்கி படிக்கணும். சும்மா ரேண்டமா 24/7 புக்கை திறந்து வச்சு பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டோ, இல்லாட்டினா உங்க மனதை கட்டுப்பிடிக்க தெரியணும் முதல்ல. சோ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தேவை. அது எய்தர் ஒரு சைக்கிளிங்கா இருக்கலாம், வாக்கிங்கா இருக்கலாம். படிக்கிறப்ப எப்படி போக சொல்றீங்க மேடம் சொல்லாதீங்க. ஏன்னா 24 புக்கை வந்து டயர்ட் ஆயிடும். அந்த புக்கை திறந்து பார்ப்போம், எழுத்துக்கள் கண்ணுல தெரியும், ஆனா அது மனசுக்குள்ள எதுவுமே போகாது. சோ சின்ன பிரேக் எடுங்க, பால்கனில நின்னு பாருங்க, அதுக்கப்புறம் படிங்க. என்ன படிக்க போறீங்க ப்ரீ பிளான்டா இருங்க. ரேண்டமா எடுத்தோம் படிச்சோமான்னு இல்லாம இந்த போர்ஷன் இந்த டைம்ல பண்ண போறோம், இப்போ ஒரு பிரேக் எடுக்க போறோம், ஒரு பிடிச்ச பாட்டு கேட்கலாம், ஒரு சின்ன ஷவர் எடுத்துட்டு வரலாம். அது மாதிரி சின்ன பிரேக் எடுத்து படிக்கணும்னு உட்காந்து கவனத்தை ஃபுல் நிலை நிறுத்தி ஒரு அரை மணி நேரம் படிங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுங்க. இந்த பயிற்சி மேற்கொண்டு பிளஸ் ஒரு மெடிடேஷன் மாதிரி விஷயங்கள் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லாரும் நினைச்சுக்காங்க மெடிடேஷன்னா பெரிய விஷயம் கிடையாது. உங்க மனதை ஒரு நிலைப்படுத்துதல், அதுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களோட கத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதை நீங்க பெட்ல இருக்கப்பயோ, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பயோ, தூங்கி எஞ்சதுக்கு அப்புறமோ, இல்ல சாமி ரூம்ல உட்கார்ந்து கூட பண்ணலாம். அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க கவனத்துல ஒரு அரை மணி நேரம் படிச்சாலும் நீங்க 3 மணி நேரம் படிக்கிற விஷயங்களும் மைண்ட்ல போய் சேர்ந்துரும். சோ அதனால நீங்க ஒரு பிரேக் எடுங்க, உங்களை மனதை நிலைநிறுத்த பாருங்க. ரெண்டாவது ஆழ்ந்து கவனிச்சு படிச்சீங்கன்னா, பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க வயது 20 தான் சொல்றீங்க, நல்லா படிக்க முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். மணிகண்டன், உங்களுக்கு அந்த மெமரி இல்லாம இருக்கிறதுக்கும் கான்சென்ட்ரேஷன் எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கறதுக்கும் வசந்தி பாபு சில எளிய வழிமுறைகளை சொன்னாங்க. தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காம இடையில உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் கொஞ்சம் பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்ப முன்னாடி கூட ஒரு காலர் சொன்னாங்க எனக்கு மெமரி இல்லன்னு. ஏஜுக்கும் அந்த மெமரி பவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? நார்மலா உங்களுக்கு வளர்ற மூலனால வளர வளர உங்களுக்கு மெமரி பவர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஒரு 25 வரைக்கும் உங்களுக்கு கூட கூட ஆயிட்டே தான் இருக்கும். சோ உங்களுக்கு வயசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. இல்ல இப்ப இவருக்கு 20 அப்படின்னு சொன்னா அவங்க 35 சொன்னாங்க. சோ அதனால இவர் என்ன சொல்றாருன்னா நிறைய சிதறல்கள். இப்போ இன்னொன்னு உங்களுக்கு மனசு அளவுல ஏதாவது கவலைகள் இருந்தாலும் மனசு அதுக்கு போகும். நம்ம படிக்கணும்னு நினைச்சாலும் கவலைகளை நோக்கிய மனசு போகும். இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப உற்சாகம் இருந்தாலும் அதை நாடி போகும். சோ நம்ம எமோஷன் நம்ம மெமரியில ரொம்ப பிளே பண்ணும். அதாவது நம்மளுடைய மனசு, அந்த மனசுடைய கவனம் எங்க இருக்குதுங்கிறத நம்மளுடைய எமோஷன் உணர்ச்சிகள் நிச்சயிக்கும். சோ அந்த மாதிரி கவலைகளோ வேற ஏதோ உற்சாகங்களோ இருந்தா போயிட்டே இருக்கும். அதுக்கு மேடம் சொன்ன மாதிரி பிரேக் எடுக்கிறது நல்லது. ஒரு மணி நேரம் படிச்சாருன்னா 20 நிமிஷம் அவருக்கு வேற என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப உட்கார்ந்தாருன்னா திரும்ப பண்ண முடியும். தொடர்ந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்க முயற்சிச்சாதான் உங்களுக்கு மனசிதறல் ரொம்ப இருக்கும். சரி, அடுத்ததா சென்னையில இருந்து மான்சி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மான்சி. ஹலோ, சொல்லுங்க மான்சி. வணக்கம் டாக்டர். எனக்கு கொஞ்ச நாளாவே மயக்கம் இருந்தது. சரி, அது டாக்டர்கிட்ட காட்டினோம். நான் வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்புறம் இஎன்டி டாக்டர்ட்டையும் காட்டினோம். அவங்க ஆரியோகிராம், அந்த டாப்லெட் டெஸ்ட், அப்புறம் கழுத்து எக்ஸ்ரே டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல, நீங்க ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி தெரியல. நான் மயக்கம் வரும்போது ஒரு மாதிரி, படுக்கும் போதுதான் ஒரு மாதிரியா இருக்கு, சில சமயம் இருக்கும் போதும் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா பிரஷரும் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி படப்படப்பும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ என்ன அதனால ப்ராப்ளம்னு தெரியல, என்ன ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு என்ன செய்யலாம், எதுவும் டெஸ்ட் செய்யலாங்களா, இல்ல இது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரிங்க மேம். இப்போ இஎன்டி பார்த்தாச்சுன்னு சொன்னீங்க. இந்த மயக்கத்துக்கு பல காரணங்கள் இருக்குமா, மனநலம் மட்டும் இல்ல, நரம்பு மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள். இஎன்டி எதுனாலன்னா உங்களுக்கு உள் காதுல செமி சர்க்குலர் கெனால்னு ஒரு அரை வட்டமா 3 கெனால் இருக்கும், 3 பிளேன்ல. அது உள்ள ஃப்ளூயிட் இருக்கும், அதுதான் நம்மளுடைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது. சோ அதுல சில பிரச்சனைகள் வரும்போது தலை சுத்துவதும் வெர்டிகோன்னு சொல்லுவோம். சோ அது மெயினா இஎன்டி தான் ரூல் அவுட் பண்ணுவாங்க டெஸ்டுங்க செஞ்சு. அது இல்லாம உங்களுக்கு நரம்பு மூளை பத்தி பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கபோர்ட்ல மேல் கபோர்ட்ல இருந்து ஏதாவது எடுக்க போகும்போது தலை சுத்துதுன்னு சொல்லுவாங்க, மயக்கம் வருதும்பாங்க. அது ஏன்னா பின்னாடி போற ரத்த குழாய்கள் சில லேசா மடங்கும். அந்த மடியும் போது அவங்களுக்கு ரத்தம் குறைவா போறதுனால தலை சுத்து வரலாம்.
அது இல்லாம உங்களுக்கு உடல் நல இதுல சுகர் குறைஞ்சா ரத்த இது வரலாம், மயக்கம் வரலாம், பிபி குறைஞ்சா மயக்கம் வரலாம். சோ இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, கூடவே மனநலம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், பயம் ரொம்ப ஆகும்போது பேனிக்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுல அட்ரினலின் ரொம்ப ஆகும்போது ஹார்ட் வேகமா அடிக்கிற மாதிரி இருக்கும், கை கால் நடுங்குற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு தலை சுத்தம் வரலாம், சிலவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும். சோ அதுவும் எல்லாமே காரணங்கள் இருக்கு. சோ அதை டீட்டெயிலா பார்த்தோம்னா என்னங்கிறது தெரியும். காது இல்லங்கிறதுனால உடனே ஸ்ட்ரெஸ் கிடையாது, மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். பான்சி டாக்டர் சொன்ன மாதிரி இதுக்கு வேற பல காரணங்கள் இருக்கு இந்த தலை சுத்தலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க மருத்துவரை அணுகி இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கூட சென்னையில இருந்து நந்தினி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நந்தினி. வணக்கம் மேடம். என் பையனு 24 வயசாகுது மேடம். அவங்க ஓசிடில இருந்து சஃபர் ஆயிட்டு இருக்கான் மேடம். 5-6 வருஷமா மெடிசன்ஸ் கொடுக்குறோம் மேடம். இதுல எதனா குணம் இருக்குமா, இல்லன்னா இடம் மாற்றம் இருந்தா எதனா சீக்கிரம் குணமாகுமான்னு. ஏன்னா மாத்திரை கொடுத்தும் கூட அவனு கொஞ்சம் வெளியில போறதுக்குலாம் பயப்படுறான் மேடம், ஆளுகள் எல்லாம் பாக்கிறதுக்கு. சரிங்கம்மா. அதனால எதனா இடமாற்றம் இருந்தா எதனா சேஞ்ச் ஆகுமான்னு இடமாற்றத்துக்கும் இந்த நோய்க்கும் சம்பந்தமே இல்லம்மா. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓசிடி தானான்னு தெரியணும். ஓசிடியில சில எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் வரதுனால சில செயல்கள் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க. அது மூளையில உள்ள ஏற்படுற ஒரு மாற்றத்தால. சோ அது ஒரு மருந்துல சரியாகாட்டி கூட, முன்னாடி ஒரு நேருக்கு சொல்லியிருக்கோம், நிறைய மருந்துகள் இருக்கு. ஒரு மருந்து கொடுத்து அது பத்தலைன்னா அதோடைய டோஸ் கூட்டுவோம், அப்படி இல்லைன்னா வேற மருந்துகள் கொடுப்போம். அந்த மாதிரி வழிமுறைகள் இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு 80 விழுக்காடு காலங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், நல்லாவே 80க்கு மேலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அது இடமாற்றத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. இடமாற்றத்தால மாற்றம் வரப்போறது இல்லை. நந்தினிமா, உங்களுடைய மகனுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு இடம் மாற்றம் அப்படிங்கறதுனால எந்த ஒரு மாறுதலும் வரப்போறது இல்லை. ஆனா மாத்திரைகளை ஒருவேளை மாத்தி கொடுக்கலாம். அவங்க மருத்துவரை கிட்ட நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க அதுக்கான ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் லட்சுமி. வணக்கம்மா. அவங்க இணைப்புல இல்ல. வசந்தி பாபு, இப்போ இவங்க சொல்றாங்களே, இப்ப இடமாற்றம்னால எனக்கு இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பொதுவாவே இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல இந்த டிப்ரெஷன் அந்த லெவல்ல இருக்கிறவங்க ஒரு இடம் மாற்றம் போகும்போது அவங்களுக்கு அந்த மாறுதல் கிடைக்குமா, இல்லனா ஓசிடில அந்த டாக்டர் சொன்ன மாதிரி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. மற்றபடி சாதாரணமாக டிப்ரெஷன், அது மாதிரி டென்ஷன் சொல்றாங்கல்ல, ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால இருக்கும். அப்படின்ற விஷயத்துல நிச்சயமா இடமாற்றம். அந்த போய் வேற ஆள்களை பாக்கணும். இங்கேயே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை குழந்தைகளோட சுத்திட்டு இருப்பாங்க. அதே விட்டு அதுக்காக தான் வெளியூர் போறது பிடித்தமான இடம். அதுக்காக திருப்பி போய் இன்னொரு இடத்துல போகாம அமைதியா அங்க அவங்க சமையல் பண்ணாம அமைதியா இருக்கே சூழ்நிலையில பிடித்த மனிதர்களோட இருந்தா அது சைக்கலாஜிக்கலா இப்ப ஒரு பெரிய ஒரு தைரியம் தரும், சந்தோஷம் தரும். ஒரு வண்டியை ஓவரால் பண்ணி கொண்டு வர மாதிரி உடைந்து போன மனதை, ஒரு டிப்ரெஷன்ல இருக்க மனசை அது பேட்சப் பண்ணும். அந்த சந்தோஷங்கள்லாம் பேட்சப் பண்ணி கொண்டு வந்தோம்னா திருப்பி இந்த பிரச்சனையை ஓடுறதுக்கு ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குதுமா. அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து பிரபாகர் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பிரபாகர். பிரபாகர் இல்ல, ஜவஹர் என் பேரு. சாரி, சொல்லுங்க ஜவஹர். எனக்கு 18 வயசு ஆகுது. எனக்கு தூக்கம் வரதில்ல. நான் தனியா அடிக்கடி பேசுறேன். ஸ்கூலுக்கு போனா பாதியில நிறுத்திட்டேன். வேலைக்கு போனா அதுவும் போறதே பயமா இருக்கு. ஒரு மரம் நடுறதா இருந்தாலும் கூட, மரம் வெட்டுறதா இருந்தாலும் கூட பயமாவே இருக்கு. இப்ப நான் பிளாஸ்டிக் தடை பண்ணணும்னு 14 வயசுல உண்ணாவிரதம் முயற்சி பண்ணேன். அப்ப என்ன போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சு போய் இவனை எதுக்கு அழைச்சு நீங்க வர வேண்டிய சுட்டு தள்ள வேண்டியதானே, நாட்டு மனசு வந்தா போய் பிறகு குப்பை பொறுக்க வேண்டியதானே, அவன் ஆற்றுலாம் தண்ணி வந்து அது குடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வாட்டி போராட்டம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சு போய் மறைச்சிருக்காங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு இதாவே இருக்கு. தனியா பேசுறது, தூக்கம் இல்ல நைட்டு. ஏன்னா யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. போலீஸை பார்த்தாலே கோவம் வருது ஜாஸ்தி அதிகம். அதனால வீட்டை விட்டு வெளியே போறது தானே. வேலைக்கு போனா அதுவும் யாராவது நம்ம பண்ணிடுவோமோ, நான் யாராவது அடிச்சுடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன யாராவது அடிச்சுடுவாங்க எனக்கு பயமா இருக்கு. தேவையில்லாத பயம் ஜாஸ்தி வருது. இது என்ன பண்றது? சரிங்க ஜவஹர். டாக்டர் ஜவஹர், உங்களுக்கு ரெண்டு எதிர்மறையான விஷயங்கள் சொன்னீங்க. ஒண்ணு பயமா இருக்கு சொன்னீங்க, இன்னொன்னு நிறைய போராட்டங்கள்ல நீங்களா கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க.
பிளஸ் பயமும் இருக்கு. நம்ம ஏதாவது அவங்கள பண்ணிடுவோம்னு பயமா இருக்கு, அவங்க ஏதாவது பண்ணிடுவோம்னு பயமா இருக்கு. முக்கியமா உங்ககிட்ட டீட்டெயிலா பேசி என்னென்ன பயங்கள்ங்கிறது தெரியணும். நீங்க ஒரு யாராவது மனநல மருத்துவர்கள் ஆலோசகர் பாத்தீங்கன்னா அவங்க உங்கள்ட்ட டீட்டெயிலா பேசி இது வெறும் வெளிப்படையான பயங்கள் தானா, இல்ல உங்களுக்கு ஆழமா வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, குடும்பத்துல வெளியே ஆளுமை ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருக்காங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பேசிதான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தூக்கமும் இல்லங்கிறீங்க, சில நோய்கள்ல தூக்கம் இல்லாம இருக்கலாம். சோ வெறும் சாதாரண பயம் தானா இல்ல வேற ஏதாவது நோய்கள் சார்ந்த பயமாங்கிறதையும் டீட்டெயிலா பேசினாதான் உங்களுக்கு சொல்ல முடியும். யாரையாவது நான் அணுகுனீங்கன்னா சொல்லுவாங்க, எல்லா மாவட்டத்திலயும் மருத்துவமனைகள் இருக்கு, அணுகுனீங்கன்னா அவங்களே உதவி பண்ணுவாங்க. ஜவஹர், இப்ப உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு மனநல மருத்துவர் இல்லனா மனநல ஆலோசகரை அணுகுனீங்கன்னா என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த பயங்கள் வருது, இல்ல இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க உங்களுக்கு நிச்சயமா சொல்லுவாங்க. அடுத்ததா ராஜேந்திரன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜேந்திரன். மேடம், எனக்கு என்ன ப்ராப்ளம்னா அப்போ ஒரு பயம் தான். அது ஒரு ஆழ்ந்த மனசுல ஒரு பயம், தீராத ஒரு மனப்பயம் கொஞ்சம் ஓவரா இருக்குது. அது இல்லாம கொஞ்சம் அப்படி தானா உளர்றது. எனக்கு தெரியுது இது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், என்னால முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா இருக்குது. யாரை கண்டாலும் இப்ப சின்ன வயசுல ஊர் பசங்களை ஊர் பிள்ளைகள் நல்லா விளையாண்டு இருக்கேன், இது பண்ணிருக்கேன். ஆனா இப்ப அவங்கள கண்டாலும் இப்ப நான் வெளியூர்ல இருக்கிறேன், இப்ப ஊருக்கு போனா அப்ப அவங்கள கண்டாலும் எனக்கு பயமா இருக்குது. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. ஒரு பயம், ஒரு நரம்பு தளர்ச்சியா அப்படி என்னன்னு ஒண்ணு தெரியல. ஆனா எனக்கு தெரியுது ஒரு மனநலம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் உணர்றேன். ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனா அது எப்படி இதுதான் தெரியல மேடம். எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு ராஜேந்திரன்? 5-6 வருஷமா படிக்கிறதுல இருந்தே இருக்குது மேடம். ஆனா யார்ட்டையும் கலகலப்பா பேசிக்கிட்டு இருந்தா அந்த அளவுக்கு தெரிய மாட்டாங்குது. நீங்க டாக்டரை பாத்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி பயம் இருக்கிற பிரச்சனைக்காக? இல்ல மேடம், அது நான் போகலாம். நான் ஒரு புக்கை, இந்த சைக்காலஜி புக்கை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு மனநலம் இருக்குன்னு. ஆனா நான் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியுது, பண்ணிக்கிறேன். பட் சில நேரம் அதாவது அந்த சிந்தனை போற மனக்குழப்பம் தான் இப்படி ஆகுதுன்ட்டு எனக்கு தெரியுது. ஆனா பட்டு என்னால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு ஏதாவது வழி? சரிங்க ராஜேந்திரன், உங்க கேள்வியில நீங்களும் பதில் வச்சிருக்கீங்க சரிங்களா? உங்களால முடியும், நினைச்சா முடியும். இந்த பயம்ங்கிறது ஆங்ஸைட்டினால வருது, ஏதாவது பண்ண முடியாத பண்ண அப்படி ஆயிடுமோன்ற ஒரு நினைப்புனால. ஆனால் அதை மீறி இத்தனை வருஷம் நீங்க இருந்திருக்கிறீங்க. இதுக்கு 2 வகை பண்ணலாம். ஒண்ணு நீங்க மனம் விட்டு பேசுறதுக்கு டாக்டர் நினைக்காதீங்க. நீங்க மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு டாக்டர் போய் தயவு செய்து, இல்லைன்னா ஆலோசகர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களை உள் மனதுல என்னென்ன இருக்குது, என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு, என்ன பயம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இது நீங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருந்தீங்கன்னா உங்களால இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு எல்லாரோட இயல்பா இருக்க முடியாது. அதே நேரம் நீங்களே ஒரு ஆன்சர் வச்சிருக்கீங்க, தனியா இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறப்ப கலகலப்பா இருப்பேன், நான் நல்லா இருப்பேங்கிறீங்க. அதனால ஒரு ஆலோசகரோட ஹெல்ப்போட நீங்கள் உங்களோட வழிமுறைகளை நீங்க தனியா இருக்க தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸோட இல்லன்னா பிடிச்ச வேலை, உங்களுக்கு பிடிச்ச ஹாபி, அது மாதிரி உங்களை என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பயத்தை மீறி உங்களால இந்த பயத்தை மீறி கட்டாயம் வர முடியும். 8 வருஷம் வந்தவங்களுக்கு இது இனிமேல் உங்களை நிச்சயம் பண்ண முடியும். அதற்கு ஒரு ஹெல்ப் வேணும். அந்த ஹெல்ப் நீங்க டாக்டர்கிட்ட போற தப்பா நினைக்க வேண்டாம். நீங்க அவங்ககிட்ட போய் பேசினா உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருவாங்க. பிளஸ் உங்க ஹெல்ப் ரெண்டும் சேர்ந்து நீங்க ராஜேந்திரன் ரொம்ப சந்தோஷமா உங்களை வருங்காலத்தை சந்தோஷமா நீ கொண்டு போகலாம். ராஜேந்திரன், வசந்தி பாபு சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. நீங்களே சொன்னீங்க எனக்கு எல்லாரு கூடயும் கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு இருந்தா எனக்கு அந்த பயங்கள்லாம் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அதனால நீங்க ஒரு மனநல ஆலோசகர் அணுகி உங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எதை பார்த்தா பயமா இருக்கு, அது எல்லாத்தையுமே சொன்னீங்கன்னா உங்க மனசும் கிளியர் ஆயிடும். இந்த பிரச்சனை உங்களை விட்டு நிச்சயமா போயிடும். அடுத்ததா கோவையில இருந்து மணிமேகலை நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மணிமேகலை. வணக்கம் ரேவதி, நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க. ஏற்கனவே நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் இந்த சம்பந்தமா. நாங்க வயசானவங்க, நாங்க 2 பேரும், எங்களுக்கு பசங்க 2 பேர் இருந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நிறைய பேர் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. இது ஒரு சின்ன மனக்கசப்புல எங்களை சொந்தக்காரங்க சமரசம் பண்றேன்ற பேர்ல ஊடி பெருசாக்கி விட்டாங்க. 2 பசங்களுமே கிட்ட வர்றதுல திருப்பி வரைக்கும் கிடையாது. சரி, என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு வருவாங்க, நாங்க இருக்கணும், யாருமே இருக்கிறதால எங்கேயாவது அப்படின்னு கோயம்புத்தூர் வந்துட்டோம். இந்த சூழ்நிலையில சின்னவனுக்கு கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா?
சரி சரிங்க. இந்த சூழ்நிலையில வந்து எனக்கு வந்து 54 வயசு ஆகுது, அவருக்கு வந்து 68 வயசு ஆகுதுங்க. நாங்க ரிட்டையர்ட் ஆனவங்க. சரி. சமத்தப்ப எந்த நாங்க ரொம்ப சரியா கழிக்கிறோம். நைட்ல பகலெல்லாம் எப்படியாவது ஓட்டிடுறோம். நைட்ல படுத்த தூக்கமே வர மாட்டேங்குது. அழுது கண்ணவும் நம்மள மறந்து தூங்க வேண்டியது இருக்கு. 1 மணி 2 மணி ஆயிடுதுங்க. என்ன சரின்னு குழப்பமா இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து சின்ன பையனுக்கு 6 வருஷமா குழந்தைங்க இப்பதான் கன்சீவ் ஆயிருக்காங்க. அதுக்கு கூட விசேஷத்துக்கு வளையாட்டி எங்களை கூப்பிடலைங்க. அதுல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. டாக்டர் எதுவும் பார்க்கலாமா செய்யலாமா யோசனையா இருக்கு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நம்ம டாக்டர் கிட்ட இதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்க அப்படிங்கறத கேட்கலாம். டாக்டர் நீங்க சொல்ற இது வந்து நிச்சயமா கவலைப்பட வேண்டிய விஷயம் தான். பசங்க கான்டாக்ட்லயே இல்லங்கிறது ஒண்ணு வந்து பசங்க வருவாங்கங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். இன்னொன்னு நீங்க வேணா அவங்களுக்கு கடிதம் எழுதலாம். என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க, மனசுல என்ன இருக்குங்கிறத கடிதமா எழுதி போடலாம். இன்னொன்று வந்து நீங்க அவங்க இருக்காங்களோ இல்லையோ, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கீங்க. உங்க வயதுக்கு ஒத்த மற்றவங்களை அந்த இடத்துல எப்படி இருப்பாங்க, அவங்களோடு சேர்ந்து நீங்க பொழுத போக்கவே வேண்டாம். பொழுதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க புஸ்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். பழைய புஸ்தகங்கள் படிக்கணும்னு நினைச்சு படிக்க முடியாம விட்ட புஸ்தகங்கள் இப்ப வந்து இன்டர்நெட்ல வந்து அதை வந்து வாலண்டியர்ஸ் வந்து புக்க படிச்சு ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரீயாவே வச்சிருக்காங்க. ஆடியோ புக்ஸ்னு பேரு. நீங்க ஆடியோ புக்ஸ்னு தேடினீங்கன்னா கிடைக்கும். அதெல்லாம் கேட்கலாம். நீங்க கோர்சஸ், குட்டி குட்டி கோர்சஸ் இருக்கு. 3 வாரம் 4 வாரம் சின்ன சின்ன விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பிஸியா இருக்கலாம். அதாவது தனியாவே இப்ப நீங்க 2 பேர் இருக்கீங்க, தனியா கூட இல்ல, நீங்க செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க வயதுல இருக்கிற மற்றவங்களையும் அணுகுனீங்கன்னா நீங்க குழுவா சேர்ந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அப்புறம் இந்த குட்டி குட்டி கிளாஸஸ் உங்க ஊர்லயே இருக்கும். கிராஃப்ட் பண்றதுக்கு, களிமண்ல ஏதாவது செய்யறதுக்கு, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் போய் கத்துக்கோங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நாளைக்கு போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கூடவே நம்ம பையன்களுக்கு கடிதம் மட்டும் எழுதிட்டு அவங்க வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். உங்களோட இதையும் மீறி உங்களுக்கு தூக்கம் வரலன்னா ஒண்ணு உடற்பயிற்சி தூக்கத்தை நல்லா கொடுக்கும். அதையும் மீறி தூக்கம் வரலன்னா உங்களுக்கு மனசோர்வுக்கான மருந்துகள் தேவைப்படலாமா, நீங்க மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவங்க உதவி பண்ணுவாங்க. மணிமேகலையம்மா, நீங்க உங்களுடைய கவலைகள் எல்லாமே எங்களுக்கு புரியுது. டாக்டர் வந்து உங்க தனிமையை போக்குறதுக்கு நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சில விஷயங்களை சொன்னாரு. அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அது போக உங்களுடைய மகன்களுக்கு நீங்க கடிதமும் எழுதி அதுக்கான முயற்சியும் நீங்க பண்ணி பார்க்கலாமா. அடுத்ததா கோவையில இருந்து தீபக் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் தீபக். வணக்கம் மேடம், நான் டாக்டர் கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை பத்தி பேசலாம். சொல்லுங்க டாக்டர். நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், என் வைஃபும் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். அவங்க வந்து அவங்க கலீக் ஒருத்தர் வந்து தேவையில்லாத சில எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நான் வந்து சரியா திடீர்னு ஒரு நாள் பார்த்து நான் கேட்ட போது நான் இல்ல வேற யாரும் அனுப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து நான் வந்து பெருசுப்படுத்தல. பட் இது நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவுல பாதிப்பு உண்டாகுமோ அப்படின்னு நான் நார்மலா தான் இருக்கேன். பட் எனக்கு என்னன்னா அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆயிட்டோ அப்படிங்கிற ஒரு சின்ன மன வருத்தம். ஏன்னா நான் வந்து எதையுமே மறைச்சது கிடையாது. அதனால வந்து ஒரு ஸ்மால் டிப்ரெஷன். பட் நான் நார்மலா இருக்கேன். பட் வெளியில பார்த்தா யாருக்கும் தெரியாது. வெளியில பிகாஸ் ஹெட்டிங் டிவிஷன், அதனால நான் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. பட் இது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இது இந்த ட்ரஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போச்சுன்னு ஒரு மனக்குழப்பம். இது வந்து நான் வந்து எந்த டாக்டரையும் பார்க்கல. பிகாஸ் பேசிக்கலா நானே ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் பர்சன், நானே ஒரு ட்ரெயினர். இதுக்கு வந்து இதை வந்து நான் டேக்கிங் இட் வெரி ஸ்போர்ட்டிவ்லி. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு மனசோரத்துல ஒரு ஊத்தல் இருந்துட்டே இருக்கு. இதை நான் நேராவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால இதை எப்படி டீல் பண்ணலாம், இப்படியே விட்டுடலாமா, இதே ஸ்போர்ட்டிவா நான் விட்டுடலாமா, இதை நேரா பேசிடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இது. அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு மெசேஜ் வரத வச்சு கணக்கு போட முடியாது. ஏன்னா
இப்ப நிறைய பேர் யோசிக்காம ஃபார்வர்ட் பண்றாங்க மெசேஜ் எல்லாம். அதாவது இது ஒரு திருமணமான பெண்ணுக்கு இல்ல நம்ம கூட படிச்ச பெண்ணுக்கு அனுப்பலாமா கூடாதா அதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள், பழைய கல்லூரி மாணவர்கள் குரூப்ல பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாத ஜோக்கெல்லாம் கூட ஃபார்வர்ட் பண்றாங்க யோசிக்காம. அதாவது பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க நினைச்சிட்டு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்றாங்க. அதனால வரக்கூடிய மெசேஜோடைய சாராம்சத்தை வச்சு நீங்க எதுவும் கணக்கு போடாதீங்க. உங்க மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன மெசேஜ் இப்ப இந்த காலத்துல யாரையும் தடுக்க முடியாது, யார் வேணா அனுப்புவாங்க. ஆனா உங்க 2 பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு, எந்த விதமான மாறுதல்களும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்குள்ள நம்பிக்கையா இருந்தீங்கன்னா இந்த மெசேஜுங்க எல்லாம் எதுவும் பண்ணாது. நீங்க மனசு விட்டு பேசுங்க, 2 பேரும் சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி இது வருத்தம் தருது, கொஞ்சம் சந்தேகத்தை தருதுங்கிறத மனசு விட்டு பேசலாம். நீங்க தீபக், நீங்க உங்க மனைவி கிட்ட மனம் விட்டு பேசுங்க. நீங்க மனசுலயே இதை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறத விட அவங்க கிட்ட பேசிட்டீங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் டாக்டர் சொன்ன விஷயங்களையும் நீங்க நிச்சயமா உங்க மனசுல எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போய் நீங்க பேசலாம். அடுத்ததா கோவையில இருந்து ஆனந்த் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஆனந்த். மேடம், நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். சொல்லுங்க ஆனந்த். எனக்கு என்ன பிரச்சனைனா, கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனேன். சரி. அப்ப வந்து எனக்கு அது மன அழுத்தம் மாதிரி ஜாஸ்தியாகி போய் நேரம் ஒரு நாளைக்கு 18 இருந்து 20 மணி நேரம் நடந்துட்டே இருந்தேன். அப்ப என்ன டாக்டர் வந்து சில மருந்து மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டேங்க. சரி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6 மாசம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. சரி. இப்ப மறுபடியும் ஒரு வாரம் ஒரு 2 மாசம் மறுபடியும் பிரச்சனை, 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்துருக்குங்க. நான் டாக்டர் கேட்ட டாக்டர் வந்து எனக்கு என்ன வலி பத்தி எதுவுமே புரியல, அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தோம்னா நான் நடக்க ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துக்கு மேல நடந்துட்டே இருக்கேன். சரி. அதான் டாக்டருக்கு புரியல எனக்கு என்ன பிரச்சனை, என்ன மன நோய் அப்படின்னு புரியல. நீ மருந்து டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையே எனக்கு கரெக்டா வேலை செய்யல. சரிங்க டாக்டர். சார் 2-3 கேள்வி கேட்டுக்கிறேன். நடக்கிறது மட்டுமா இல்ல நிறைய பேசுறீங்களா? நிறைய பேசணும்னு தோணுதா? நடக்கிறது மட்டுமா இல்ல நிறைய பேசணும், நிறைய நடக்கிறது மட்டும்தாங்க. நடக்கிறதுனா என்னால நடக்கிறது கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓகே, வேற ஏதாவது மாத்திரைங்க சாப்பிட்டு இருக்கீங்களா நீங்க? டாக்டர் வந்து ரெஸ்பிரேட்டோன் டேப்லெட்டுமே ஃப்ளூஆக்சிடைன் கொடுத்தாங்க. இல்லங்க, அது நடக்கிறதுக்கா இல்ல அதுக்கு முன்னாடியே கொடுத்திருக்காரா? இல்ல, இந்த கம்பெனி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்திருக்காரு. சரி, நான் இப்ப நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன். ஒண்ணு வந்து உங்களுக்கு சில நோய்கள்ல நடக்கிறது மட்டும் இல்ல, நிறைய செயல்கள், நிறைய பேச்சு, நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அந்த மாதிரி இருந்தா மன எரிச்சல வரும். உங்களுக்கு அது இல்ல, நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் இல்ல. வெறும் நடக்கிறது, அதாவது உட்காரவே முடியல நடந்துட்டே இருக்கணும்னு தோணுதுன்னா நார்மலா அது ஒரு பக்க விளைவா வரும். அதுக்கு பேரு வந்து அக்கத்தீசியான்னு பேரு. அதாவது ஒரு மருந்தோடைய ரிஸ்பெரிடான்லயே வரலாம் அது. அதாவது அந்த மருந்து எடுக்கும் போது உட்காரவே தோணாது, நடந்துட்டே இருக்கணும்னு தோணும், நடந்துட்டே இருக்கும்போது உட்காரணும்னு தோணும். அதாவது ஒரு இருப்பு கொள்ளாத மாதிரி இருக்கும். இது ஒரு மருந்தோடைய பக்க விளைவு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் மருந்துகள்லாம் இருக்கு. நீங்க நான் உங்களை பார்க்கல, பட் மருத்துவர்கிட்ட கேளுங்க, இது அக்கத்தீசியா வாங்கறத மட்டும் கேளுங்க. ஆனந்த், டாக்டர் சொன்ன மாதிரி அது அந்த மாதிரியான ஒரு நோய் தானா இல்ல அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தானா அப்படிங்கறத நீங்க உங்க மருத்துவர்கிட்டயே அணுகுனீங்கன்னா அவங்க இதுக்கான பதில உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாங்க. அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து அருண் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் அருண். வணக்கம் மேம். சொல்லுங்க அருண். பேசலாம், சொல்லுங்க. என் நேம் அருண் சார். எனக்கு ஏஜ் 47 ஆகுது. சொல்லுங்க அருண். நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் மேம். சரி. 4 months லவ் பண்ணேன். சரிங்க. மேரேஜ் ஆகி 7 months ஆகுது மேம். சரி. 2 பேர் வீட்லயுமே ஒத்துக்கல. சரி. நாங்களே மேரேஜ் பண்ணிட்டோம். திரும்பி வீட்டுல வந்து பேசி எல்லாம் ஒரு வேலை கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. சரி. கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ பொண்ணு வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு மேம். சரிங்க. அதாவது இப்ப அவங்க வீட்டுல சப்போர்ட் பண்றாங்க, ரொம்ப ஓவரா பொண்ணு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. சரி. நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன் மேம். சரி.
இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 3 months அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 2 வீலர் பைக்ல போறப்போ. சரி. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல போய் ஒரு 3 months ரெஸ்ட் எடுத்தாங்க வீட்லயே. சரி. திரும்பி 3 months முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு 3 days இங்க வந்து ஸ்டே பண்ணாங்க வீட்டுல. சரி. வந்து இருந்தோடனே இங்க இருக்க பிடிக்கல, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனோம். சரிங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இங்க இருந்தப்போ வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ 3rd month பிரெக்னெண்டா இருக்காங்க. சரி. ஒரு வேலையுமே செய்ய விடுறது இல்ல. அம்மாவும் சரி சமைச்சு வச்சுறதுல இருந்து எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. ட்ரெஸ் துவச்சு போறது, அவங்களுக்கு வயசுக்கு ட்ரெஸ் துவச்சு போறதுல இருந்து எல்லா வேலையும் நானே பாத்துருவேன். சரிங்க. எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேன். வீட்லயே உட்காந்து சும்மா ரூம்ல இருப்பாங்க, புக் படிப்பாங்க, அவ்வளவுதான். சரி. இங்க இருக்க பிடிக்கல, அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே கிளம்பி போயிட்டாங்க அவங்களா. சரிங்க. திரும்பி போயிட்டு இப்போ 1 month ஆச்சு. இது வரைக்கும் ஒரு போன் கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. நானும் ஒரு 3 times கால் பண்ணேன். சரி. அப்பவும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. சரிங்க அருண். இப்போ திரும்பி என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ மைண்ட் வேற எதுலயுமே இல்ல. ரொம்ப இதை நினைச்சு ஒரே டிப்ரெஷன், அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுவும் இன்னைக்கு மார்னிங்ல எல்லாம் என்னென்னமோ தோணிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா. சரிங்க. ஜாப் போயிட்டு இருந்தேன். ஜாப் போயிட்டு இருந்தப்போ இப்போ 10 days பேக் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு 2 வீலர்ல மறுபடியும். சரி. இத பத்தி திங்க் பண்ணி டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால நான் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறேன். வீட்டுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பைக்லயே தொட வேணாம், எங்கேயும் போக வேணாம், வீட்லயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அப்பா ஃபாரின்ல இருக்காங்க, நான் அம்மா மட்டும் 2 பேரும் மட்டும் தான் வீட்டுல இருக்கோம். சரிங்க. இப்போ அம்மாவும் ஒரு டெத்துக்காக வெளில போயிருக்காங்க. தனியா இருக்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அழுதுகிட்டு இருக்கேன். நான் தனியா அப்படியே அழுதுட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. வயசு தவிர வேற எதுவுமே மைண்ட்ல இல்ல. ஆனா எனக்கும் கொஞ்சம் பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கு. நானா கால் பண்ணா எனக்கு மறுபடியும் ஏற்கனவே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டுல. நானா பண்ணி பேசுறதுனால எப்படியா இருந்தாலும் நம்மள்ட்ட பேசிடுவான், நம்மள்ட்ட பேச எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அருண், இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பாக்கலாம். வசந்தி பாபு. அருண், உங்க கவலை எல்லாமே நல்லா புரியுது அருண். ஏன்னா தனிமைங்கிறது எவ்வளவு கஷ்டம். அது வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு பிரிஞ்சு போனது வேதனை, மனைவி பிரிஞ்சு போன வேதனை எல்லாமே புரியுது. பட் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான காரியத்தை பத்தி இப்ப நம்ம பேசலாம் அருண், என்ன பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்களோட அந்த கெட்ட பழக்கம் நீங்களே சொல்றீங்க, அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும். 2வது உங்க மனதை ஒருநிலைப்படுத்தணும். படுத்திட்டு நீங்க வந்து ஒரு வேலைக்கு போகணும். தனியா உட்கார்ந்து வீட்டுல யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேதனைகள் ஜாஸ்தி ஆகும். வேலைக்கு போங்க. போயிட்டு இது நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஈகோ தயவு செய்து பார்க்க வேண்டாம். அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறப்போ நிச்சயமா எந்த மனைவியும் வந்து தன் கணவனை பார்க்கணும்னு ஆசையோட தான் இருப்பாங்க. ஏதோ சில விஷயங்கள் 2 பேர்ல யார் மேல தப்புன்னு நம்ம ஆராய வேண்டாம். ஏதோ அந்த பிள்ளைக்கு ஏமாற்றம் இருந்ததுனாலதான் அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்குது. நீங்க போய் பேசுனீங்கன்னா ஒருவேளை வந்து அவங்க மனது மாதிரி திரும்பி வரலாம். அவங்க கூப்பிடட்டும், மெசேஜ் பண்ணேங்கிறீங்க, அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்காது. நீங்களே உங்க மனைவியை போய் பார்த்து அவங்கள்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா ஒருவேளை வந்து மனம் இறங்கி நம்ம குழந்தைக்காக நான் மாறிடுறேம்மா, நம்ம நல்லா இருப்போம், உன நல்லா வச்சுக்க, நம்ம குழந்தைக்காக நம்ம சேர்ந்து வாழணுன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அந்த பொண்ணு எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். ஒருவேளை யாருக்கு தெரியும். சோ நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை தூக்கி எறிங்க. தயவு செய்து பைக் இல்லாட்டினா எத்தனையோ பஸ் இருக்குது, ஆட்டோ இருக்குது, எத்தனையோ ட்ரெயின் இருக்கு, அதுல நீங்க வேலைக்கு போயிட்டு வரலாம். சோ நீங்க வந்து உங்களை ஆக்குபை பண்ணிக்கணும், மனதை ஒருநிலைப்படுத்தணும். மனைவியை வந்து நீங்க தயவு செய்து போய் பேசி பாருங்க. உங்க மனைவி உங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம். அப்படி போய் பார்த்து நடக்கலைன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இது மாதிரி நீங்க பண்ணி பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிச்சீங்கனாலே வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு 50% மேல சக்சஸ் வந்துடும். மீதி 50% ட்ரை பண்ணி நீங்க திருப்பி சந்தோஷமா நீங்கள் உங்கள் மனைவி வரப்போற குழந்தை எல்லாரும் சந்தோஷமா வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அருண். அருண், வசந்தி பாபு சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. நீங்க உங்க மனைவி கிட்ட ஈகோ எல்லாம் பார்க்காம அவங்க கிட்ட மறுபடியும் போய் பேசி பாருங்க. அது போக நீங்க வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனிமை அதிகமா ஃபீல் ஆகும். அதனால நீங்க வேலைக்கு போறதுக்கான வழிமுறைகளையும் பார்க்கலாம். அடுத்ததா சேலம்ல இருந்து சரவணன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சரவணன். ஹலோ, இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 7-8 வருஷம் ஆகுதுங்க. சரி. கல்யாணம் ஆனதுல இருந்து என் ஒய்ஃபுங்க. சரி. அவங்களுடைய அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு சரி என்னிடம் வந்து சரியான கோஆபரேஷன் குடும்பம் நடத்துறது இல்ல. சரிங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி.
இந்த மாதிரி இருக்க லேடி எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்? அவங்க சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் என் ஒய்ஃப் பேசுறாங்க எப்பயுமே. அவங்க கல்யாணம் ஆனதுல இருந்தே அப்படிதான் இருக்காங்களா சரவணன்? ஆமா, கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதுல இருந்து அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீ செய்யும்பாங்க, என்னையே வேலை வாங்குவாங்க. சரி. இந்த மாதிரியான வந்து கொஞ்சம் கூட குடும்பத்துல வந்து குழந்தைங்க கொஞ்சம் ஒரு பொறுப்பா நடந்துக்க மாட்டாங்க. சரி. இந்த மாதிரி இருக்க லேடிக்கு அவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்கள எப்படி வந்து இப்படி கொண்டு வரணும், அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லி கொடுக்கறது, போன்ல பேசுறது இல்லாதப்போ, சரி, இந்த மாதிரி பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும்னு சொல்லுவாங்க மேடம். சரிங்க சார். டாக்டர் இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இது வந்து நார்மலா நம்ம வந்து பையங்களோட அம்மா மாமியார் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். பட் நிறைய குடும்பங்கள்ல பாக்குறோம் பெண்களோட அப்பா அம்மாங்களும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய பொண்ணுடைய சந்தோஷத்தை பாத்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லாம இருக்கிறீங்க. கடைசியில நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு இத பத்தி பேசுங்க, மனைவி கிட்ட டீட்டெயிலா பேசுங்க. இந்த வெளியில இருந்து சொல்லப்படுவதனால நம்ம 2 பேருக்கும் தான் சந்தோஷம். நீ நான் பார்க்காம நம்ம ஒரு டீமா பார்ப்போம். நம்ம 2 பேருக்குள்ள எதுக்காக உறவுல பிரிவு வரணும்ங்கறத சொல்லுங்க. பேசி அவங்கள சம்மதிக்க வச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மாவையும் ஒரு முறை நீங்க 2 பேருமா போய் பாக்குறது நல்லது. போய் பார்த்து அவங்க கிட்டையும் சொல்லலாம். அதாவது நீங்க தனித்தனியா எங்களுக்கு நீங்க சொல்றதுனால எங்களுக்குள்ள அனாவசியமா மன கருத்து வேறுபாடு வந்து அதனால சண்டைகள் வருது. எங்க 2 பேரையும் ஒன்னா பாருங்க, ஒரு டீமா பாருங்கங்கறத நீங்க 2 பேரும் பேசி நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்க அவங்க பெற்றோர்கிட்டையும் பேசினீங்கன்னா கொஞ்சம், அதாவது நீங்க அவங்களோட குணமே அப்படின்னா நீங்க சொல்லலாம், அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு ஒன்னும் சொல்லாம இருந்து பாருங்க. இல்ல சொல்றதானா பொதுவான விஷயங்களை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்களே வந்து இந்த மாதிரி இடையூறு பண்ணாம இருக்கும்போது 2 பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது, நார்மலா அவங்க சொல்லி கொடுக்கறதே வந்து பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான வழின்னு நினைச்சிட்டு சொல்லி தராங்க. நீங்க இத போய் 2 பேருமா பேசினீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். சரவணன், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மனைவி கிட்ட பேசி அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா கிட்டயும் போய் பேசி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா தேனியில இருந்து ஆனந்த்ராஜ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஆனந்த்ராஜ். வணக்கம். சொல்லுங்க ஆனந்த்ராஜ். எனக்கு என்ன பிரச்சனைனா, ரொம்ப பழக்கம் பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு எனக்குள்ள. நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஒரு இன்டர்வியூ வரைக்கும் தெரிஞ்ச பெரிய இன்டர்வியூ போனது இல்ல. ஆனா ஒரு சாதாரண பிபிஓ இல்ல ஒரு சின்ன கம்பெனிக்கோ இன்டர்வியூ போனா கூட நான் நல்லா பண்ணணும் அப்படின்ற தாட்டோட தான் போறேன். அது போன பயம் பதக்கம் ரொம்ப டெம்ட் ஆயிடுறேன். ஹார்ட் பீட்லாம் ரொம்ப பம்ப் ஆகுது. இப்போ உங்ககிட்ட போன் பண்ணி பேசும்போது கூட கால் என்ன பேசணும்னு யோசிச்சு அப்படியே ரொம்ப பதட்டம் ஆயிடுது. என்ன பிரச்சனைனா, நான் நிறைய யோசிக்கிறதுனால சம்டைம்ஸ் என்னன்னா அப்படியே தலைவலிலாம் ரொம்ப வந்துருது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாள் வேலை கிடைக்காம ஒரு லாஸ்ட் இயர் முடிச்சேன். 1 இயர் ஆயிடுச்சு. வேலை கிடைக்காதனால என்னன்னு தெரியல. வீட்டு ஃபேமிலியோட தான் இருந்தேன். ஃபேமிலியோட இருக்கும்போது அப்பா சித்தப்பா அவங்களாம் தண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால எட்டாவது ஒரு நாள் பிரச்சனை டெய்லி வரைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நிறைய பேசி பார்த்தேன் அவங்களுக்கு. ஆனா எனக்கே ஒரு நாள் ஏன்னா சந்தோஷம் வந்து தண்ணி இல்ல, ஃபேமிலியோட சும்மா பேசி சந்தோஷமா இருக்கிறதுலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவங்க அதை ஒண்ணு கூட கேட்கவே இல்லை. பேசி பார்த்து சண்டை போட்டு நான் விட்டு வந்துட்டேன். வந்துட்டு என்னால ஃபேமிலி விட்டு இருக்குன்றது ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அந்த ஞாபகமாவே இருக்கு. 2வது நான் கொஞ்சம் எமோஷனா அழுக ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துருது. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரிங்க ஆனந்த்ராஜ், நம்ம இத பத்தி பேசலாம். வசந்தி பாபு. ஆனந்த்ராஜ், முதல்ல வந்து உங்களை நிலைப்படுத்திக்கோங்க. நீங்க வந்து நிறைய விஷயங்களை மனசுல போட்டுக்கிறீங்க. நீங்க சரி அப்பா வீட்டு நடக்கிறது, தெருவில் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள கொண்டு வர முதல்ல உங்களை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், இன்னைக்கு பண்ற போனா இருக்கட்டும், வந்து நீங்க என்ன கேட்க வர்றீங்கிறது தெளிவா இருந்தாதான் பதில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. சோ நீங்க வந்து அதுக்கான சில பயிற்சி முயற்சிகள் இருக்குது. சில விஷயங்கள் மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமா இந்த பதட்டம் ஆங்ஸைட்டிங்கிறது போய் வந்து உங்களை நிலைப்படுத்த முடியும். நீங்க என்ன கேட்க வர்றீங்க, முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க மனதுக்கு தெரியணும். என்ன தேவைங்கிறது தெரியணும், எதை போய் கேட்கணுங்கிறது தெரியணும்.
ஒரு இன்டர்வியூக்கு போறப்ப எப்படி நம்ம ட்ரெஸ்ல இருந்து எது எது வந்து கரெக்டா இருக்குன்னு பாத்துட்டு பேசுற வார்த்தைகள் பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே பார்க்கப்படுது. அப்படிங்கிறப்ப அதற்கான உங்களுக்கு பயிற்சி தேவை. பயிற்சி வேணுமா உங்க மனம் ஒருநிலைப்படுத்தணும். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மத்த விஷயங்கள்லாம் விடுங்க, உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களை ரெடி பண்றதுனா 2 வகையில ரெடி பண்ணலாம். நீங்களே செல்ஃபா உங்களை வந்து ரெடி பண்ணிக்கிறது எப்படின்னா, உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி மனப்பயிற்சியை ஆரம்பிச்சு என்ன பண்ணணும்ன்ற விஷயத்த கொண்டு போகலாம். 2வது யாராவது ஒரு ஆலோசகர் இது மாதிரி இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அது மாதிரி இப்படி எல்லாம் பண்ணலாங்கிறப்ப அவங்க வந்து உங்களுக்கு அழகா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க வயது, உங்களோட குடும்ப சூழ்நிலை, நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போறீங்க வர்றீங்க, உங்களுக்கு எந்த வேலை உங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சரியா இருக்குங்கிறதுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு. அந்த கைடன்ஸ் பிளஸ் நீங்க உங்களோட பயிற்சி முறைகள் 2ம் சேர்ந்ததுன்னா உங்களை வந்து நிதானமா கொண்டு போனா உங்களையும் சரி பண்ணலாம், உங்க குடும்பத்துல இருக்க மத்த பிரச்சனை இருக்கவங்களே சரி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால் நிச்சயமா சரியாகும். ஆனந்தராஜ், வசந்தி பாபு சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி இல்ல ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல அது தெளிவா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த பதட்டங்கள்லாம் உங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் மோகன்ராஜ். நன்றி வசந்தி பாபு. ஏற்கனவே தொடங்கிய வாழ்க்கை பயணத்தோட தொடக்கம் இனிமையா இருந்ததோ இல்ல கஷ்டமா இருந்ததோ அந்த பயணத்தை நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்க முடியாது. தொடக்கம் நம்ம கையில இல்லைனாலும் முடிவு நம்ம கையில தான் இருக்கு. பயணத்தின் தொடக்கத்தை நினைச்சு இறந்த காலத்துல மூழ்கிடாம எதிர்காலத்துல ஏற்பட போற முடிவை நமக்கு சாதகமா அமைச்சுக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.